தலைவர் விஜயகாந்த் அவர்கள வந்து பல பேர் கேலி பண்ணியிருப்பாங்க. அவருடைய ஒரு பிரபலமான ஒரு காணொளி இருக்கு. அந்த காணொளியில வந்து அவருடைய ரசிகர பார்த்து, "ஏய் யார்றா அவன்?" அப்படிங்கிற மாரி அவர் வந்து ஒரு மாரி பேசுவாரு. அவருடைய அந்த ஹெல்த்ல வந்து அவர் பாதிப்பு ஏற்பட்டு அந்த கடைசி காலகட்டம் அது. அவரால முடியாத நேரத்திலயும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. அந்த வீடியோலாம் பயங்கர வைரல் ஆயி, எதிர்க்கட்சிகள் குறிப்பா திமுகவுல இருக்கக்கூடியவங்கலாம் வந்து திராவிட கட்சிகள்லாம் வந்து விஜயகாந்த பயங்கரமா கிண்டல் பண்ண ஒரு வீடியோ அது. அதுல அவர் என்ன முயற்சி பண்றாரு? அங்க தான் நம்ம விஜயகாந்த பாராட்டணும். அந்த இடத்துல தான் நம்ம விஜயகாந்த் மாரி ஒரு தலைவர இழந்திருக்கோம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள் இன்டிசிப்ளின்டா பிஹேவ் பண்ணும்போது, அவரால அத பொறுத்துக்க முடியல. விஜயகாந்த் இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு பெரிய தலைவரினுடைய இறுதி ஊர்வலத்துல பயங்கர கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சு. விஜயகாந்தே இறங்கி போய் துண்ட எடுத்து அந்த ரசிகர்கள்லாம் தட்டி, தட்டி எல்லாரையும் வழி வைக்க சொல்லி ஏன்னா விஜயகாந்தே போகும்போது அந்த ரசிகர்கள் வந்து அத கேட்டு நவுந்து போவாங்க. இங்க விஜய் என்ன பண்றாரு? ஒரு இஷ்யூ நடந்த உடனே தப்பிச்சு போறாரு. சென்னைக்கு லைட் ஆஃப் போயிடுறாரு. பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாரு. விஜய் வந்து இதே மாரி கூட்டத்துக்கு வரும்போது, அது ஒரு வீடியோ இருக்கு. விஷுவல் இருக்கு. நீங்க போடணும் அத எடிட் பண்ணும்போது. அவர் பஸ்ல அப்படியே வராரு. லைட் ஆஃப் பண்றாரு. ஆன் பண்ண உடனே அவர் தெரியிறாரு. உடனே கத்துறாங்க. திருப்பி லைட் ஆஃப் பண்றாரு. சவுண்ட் குறைஞ்சது. ஸோ இந்த மாரி ஒரு இது எந்த மாரி ஒரு பிஹேவியர் எனக்கு புரியல. மக்கள கத்த விட்டு, லைட் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி விளையாடுறது, இதுதான் இந்த தலைவருக்கான ஒரு அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது தூண்டி விடுற மாரி இருக்குல்ல? தூண்டி விடுற மாரி தான் இருக்கு. ஒரு தூண்டி விடுற மாரி இருக்கு. நம்ம போன ஒரு மேடையில பார்த்தோம். ஒரு ரசிகர தூக்கி வீசுறாங்க. அந்த ரசிகர் போய் ஒரு கம்பி மேலயோ, இல்ல ஒரு 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 சாக்கடையிலயோ விழுந்திருந்தா, ஒரு மண்டை கிண்ட எங்கேயாவது போய் இடிச்சு அடிபட்டு செத்திருந்தா, அன்னைக்கே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். அன்னைக்கு தப்பிச்சுட்டு, இன்னைக்கு இத்தன பேருடைய உயிர் போயிருக்கு. அன்னைக்கு போயிருந்தா கூட ஒரு உயிரோட போயிருக்கும். இன்னைக்கு இவ்ளோ உயிர் விரிச்சு போயிருக்கு. ஸோ சிவிக் சென்ஸ்